வந்து என்ன பண்ணுறாங்க, நேரா வந்து பார்க்க போகிறாங்க அனாமிகாவ. அனாமிகா வந்து ரொம்ப திமிரா இருக்காங்க. நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா இல்லடி மகா போமாட்டேங்கிறா, நீ வந்து பாருடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மகா வந்து பார்க்குறாங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ம் மகாக்கா மகாக்கான்னு கூப்பிடுறது போய் மகான்னு கூப்பிட்றியா அப்படியோட உன் பேர் மகா தானே அப்படின்றாங்க. பயங்கர ஹெட்வீட்டாக தான் இருக்க. இதெல்லாம் நீ தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியான்னு தெரியலையே எனக்கு. பாருங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. நீ அப்படி தான் பண்ணுவியா? நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லையா? ஏன் தங்கச்சி உனக்கு என்ன கெடுதல் பண்ண? எதுக்காக அப்படிலாம் பண்ண? இங்கே பாருங்கள் தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் தங்கச்சி எந்த கெடுதலும் எனக்கு பண்ணல தான். ஆனால் என் புருஷனை மீட் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. மீட் பண்ணது தப்பா? அவங்க 2 பேரும் முன்னாடிலேருந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சுதானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ கடைசியில் மீட் பண்ணது தப்புன்ற எனக்கு தெரியாமல் மீட் பண்ணக்கூடாதுல்ல, அது தப்பு தானே. இங்கே பாரு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ இதுக்காகலாம் ஒன்றும் வந்து இந்த கேஸை நீ போடலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த பர்பஸ்க்காக இந்த கேஸை போட்டிருக்க மரியாதையே சொல்லு அப்படின்னோடனே ஒரே விஷயந்தான், ஒன்றும் கிடையாது. அந்த அழகி இந்த வீட்டை விட்டு போயிடணும். அந்த அழகி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அது மட்டும் கிடையாது. அந்த குடும்பத்துக்கும் அந்த அழகிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா பிரபாவும் வந்து விஜயும் வந்து எக்காரணம் கொண்டு பேசிக்க கூட கூடாது. அவங்க 2 பேருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா எப்போவுமே வந்து அந்த வீட்டில் வந்து முக்கியமாக எம்டி பதவி வந்து என் புருஷனுக்கு மட்டும்தான் இருக்கணும். அதுவும் விஜய் தான் எம்டி சீட்டில் இருக்கணும். இதுக்கெல்லாம் ஓகேவா இருந்தால் நான் கேஸை வாபஸ் வாங்குறேன். இதுக்கெல்லாம் ஓகே இல்லைன்னா நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன். சரி அதெல்லாம் போட்டோம், உன்னை அடித்தாங்க துன்புறுத்துனாங்க இப்படிலாம் கேஸ் கொடுத்துருக்க, இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியல. ஒரே ஒரு வார்த்தை உனக்கு அடிஞ்சு பேசியிருப்பாங்களா வீட்டில்? உன்னை எப்படிலாம் சின்னத்தை வந்து கொண்டாடினாங்க உன்னை வச்சுட்டு, உன்னை அப்படி பார்த்துக்கிறாங்களே, அவங்களுக்கு போய் இந்த மாதிரி பேர் வாங்கி கொடுத்துருக்க. நான் அப்படி தான் சொல்லுவேன், கேஸுனா அப்படி தான் நாங்கள் போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். என் பேச்சு கேட்கல, எனக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரல. நான் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே எல்லாரும், நல்லா அனுபவிங்க. உங்கள் வீட்டு பையன் உள்ளே இருக்கிறதால நீங்கள் நரக வேதனை அனுபவிக்கணும். அதை நான் பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்படிலாம் பண்ணாத அனாமிகா, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அனாமிகா. நான் பண்ணது கொஞ்சம் கூட தப்பே கிடையாது. முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படா இவங்க 2 பேர் மீட் பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த டைமில் கரெக்டாக பிடிச்சேன். அது மட்டும் கிடையாது, விஜய் என்னை அடித்தார்ல, அப்போது அவர் நான் ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி வேணும்னு பேசி அவரை அடிக்க வச்சேன். அவராக வந்து அடிக்க மாட்டார், ஏன்னா அவர் தான் அடிக்கவே தெரியாதே. நான் பேசி எப்படியாவது கோவத்தை உண்டு பண்ணி அவரை அடிக்க வச்சேன். அதை அழகாக வீடியோவும் எடுத்துட்டேன். இப்போ ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது. நான் கேட்ட நிபந்தனை எல்லாமே நீங்கள் ஓகே பண்ணால் மட்டும்தான் கேஸை வாபஸ் வாங்குவேன், இல்லைன்னா வாபஸ் வாங்க மாட்டேன். அவங்க 2 பேரும் உள்ளவே இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணுக்காக நான் வந்து என் அக்காவை கொடுக்கிட்ட ஒரு பேசல. என் அக்கா சொன்னது என் அம்மா சொன்னது யார் சொன்னது கேட்காம நான் அந்த அழகிய கூட என்னோட குழந்தைய நான் ஏற்றுக்கிட்டேனே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவ்வளவும் பண்ண. நீ எனக்காக வந்து அப்படியே வந்து தியாகம் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க. எனக்காக தியாகம் பண்ண, சும்மா சீன் போடுற தியாகம் பண்ண மாதிரி வீட்டில் எல்லாரும் ஒன்று மதிக்கணும்ல, எல்லாரும் மகான்னு கொண்டாடணும்ல, அதுக்காக தானே இவ்வளவும் பண்ண. என்னமோ எனக்காக பண்ண மாதிரி சீனை போட்டுட்ருக்க அப்படின்றாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா இவ்வளோ வந்து பண்ணி கூட கடைசியில் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறியே. இப்போ என்ன பண்ணுன்றீங்க? இந்த நிபந்தனை எல்லாம் நிறைவேற்ற முடியுமா முடியாதா? கண்டிப்பாக இதில் ஒன்று கூட நிறைவேற்ற முடியாது. நான் இப்போ சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் நீ எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து என் தங்கச்சியும் விஜயும் வெளியே எடுத்துகிட்டு வரல, என் பேர் மகா இல்லடி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்கலாம் அப்படின்றாங்க அனாமிகா. இங்கே வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்துடுது. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மோசமாக வந்து பத்திரிகை இதுன்னு எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக எழுதுகிறாங்க. பிரபாவையும் விஜயும் பற்றி. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க தீர்ப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து கனெக்ஷன் இருக்குது, இவங்க 2 பேர் தவறானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனாமிகா கேட்குறாங்க, என்னை எப்படிலாம் அடிச்சாடு தெரியுமா, எப்படிலாம் எனக்கு வலிச்சது தெரியுமா, கண்ணெல்லாம் பழுத்து போச்சு, அந்த மாதிரி என்னை துன்புறுத்தினாரு, அவன் கூட சேர்ந்து இருந்தா அப்படின்ற மாதிரி அனாமிகா கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரபாக்கும் வந்து விஜய்க்கும் வந்து தவறான உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே வந்து சொல்கிறாங்க. வந்து பெண்கள் அமைப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அனாமிகாவுக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை அந்த உலகத்தில் கேவலமான ஒரு பிறவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க பிரபாவை. அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. நம்ம வந்து மகா வந்து சாட்சி எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி வந்து அனாமிகா ரொம்ப மோசமானவ, அவள் வேணும் தான் வந்து பொய் கேஸு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பேசுனது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மகா வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து அனாமிகா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னை இப்படி ஏமாத்திட்டாளே அப்படின்னு. பின்ன உன் வழியில் உனக்கு கரெக்டாக தான் கொடுக்கணும் எல்லாமே, பின்ன நீயும் அப்படி தானே பண்ண, விஜயை கோவப்படுத்தி அடி வாங்கி வேணும்னே பண்ணல, அதுக்கு தான் இது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அனாமிகா.